Hi everyone, welcome to Veranda Race English is Easy. So, good morning Kurularasan, good morning. So, நம்ம நேத்திக்கு டிசைட் பண்ண மாதிரி நம்ம prepositions பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ prepositionsல நிறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறது prepositions of time, in, on, at. ஸோ இந்த in, on, at இது மூணுமே டைமுக்கும் வரும் லொக்கேஷனுக்கும் வரும். ஸோ அதனால நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். ஸோ நான் சின்ன சின்ன சங்க்ஸாக எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கிலீஷ் ஃப்ரம் த ஸ்க்ராச் அப்படின்னு நம்ம டைட்டில் கொடுக்குறோம். அதனால் சின்ன சின்ன சங்க்ஸாக இன்றைக்கி ப்ரெப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம் இன் ஆன் ஆட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அதற்கு பிறகு நம்ம வந்துட்டு எடிட்டோரியல் பார்க்க போகிறோம் ஆஸ் யூஷுவல். நேற்றுக்கு கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூ இருந்ததுனால நம்ம ஸ்டார்ட் பண்ணதும் லேட்டு, அப்ரப்டாக ஸ்டாப் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் தி network issue. Good morning Alpha Shian, Sweta, Raja, Sriniti, Priya, good morning. Okay, so before going to the topic, hi UK, Bhavadharani, the 6th level practice method at race உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போவும் நம்ம ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஒரு மாக் இன்டர்வியூ ஒர்க் ஷாப் கொடுத்து தென் அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்து placement. So this Saturday we are conducting a success meet because there was a gap and mains clear பண்ணிட்டு ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ஒரு கேப், மெயின்ஸுக்கும் இன்டர்வியூக்கும் ஒரு கேப் இருந்ததை இந்த வாட்டி நாங்கள் பிரிட்ஜ் பண்ணிட்டோம் வித் த ஹெல்ப் ஆஃப் தி ஒர்க் ஷாப். ஸோ அந்த சக்ஸஸ் மீட் இப்போ நமக்கு நடக்க போகுது. வாங்க ப்ரெப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெப்போசிஷன்ஸ் in, on, at with respect to time. நல்லா பாருங்க. Good morning Daisy. So டைமுக்கும் வரும் லொக்கேஷனுக்கும் வரும். But today we are going to see time. Prepositions in, on, at with respect to time. So இப்போ பார்த்தீங்கன்னா why have I given this triangle அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவர்ஸாகவும் வரையலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டான ஒரு ட்ரையாங்கிளாகவும் வரையலாம். This is the smallest. This is the smallest part, correct? So the smallest unit of time, clock time, நம்ம வந்துட்டு at யூஸ் பண்ண போகிறோம். The biggest part of the triangle is in, so we will use for months. So clock time தான் smallest. அதை விட bigger வந்து days and dates. Days, dates ஞாபகம் வச்சுக்கோங்க. on days and dates it is on. biggest is in, so அதை விட bigger months, weeks, years, decades, centuries and any long period in a few days, in a month அப்படின்னு any long and seasons இதெல்லாம் நம்ம in. Am I clear? Can I change the slide? Good morning எல்லா புகழும். புரியுதா? ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் டைம் கிளாக் டைமை நம்ம ஆட் சொல்கிறோம். அதை விட பிகராக இருக்கக்கூடிய இந்த பார்ட்டு ஆன் த டேஸ் அண்ட் டேட்ஸ். அதை விட பிகர் மந்த்ஸ், இயர்ஸ், சென்ச்சுரிஸ், டெக்கேட்ஸ், எனி லாங் பீரியட், ஈரா, இதெல்லாம் இன். இஸ் இட் கிளியர்? ஸோ சீசன்ஸ், பீரியட் இதெல்லாம் இன். ஸோ வாங்க இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். Farmers picks cherries dash summer. Clear? UK, thank you. So ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம இதே மாதிரி across, between, among, through எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஆனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம in, on, at for time, in, on, at for location பார்க்கணும். ஸோ farmers pick cherries. ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு சாய்ஸ் வந்து in, on, at. ஸோ ஆன்சர் கொடுங்க. Alpha Shian, Sweta, Rajashri, Niti, Priya, Ovia, Shobs, Meena, எல்லா புகழும் Alpha Shian கொடுத்துட்டிங்களா? ஏன்? ஸோ இனிமேல் நமக்கு டவுட்டே வரக்கூடாது. அச்சா, ராமச்சந்திரிகா, ராஜஸ்ரீ, நிதி, தமிழ். செகண்ட் ஒனுக்கு ஓவியா கொடுத்துட்டாங்க. பவதாரிணி, ஸ்வேதா, டெய்சி, சோனி, ராமச்சந்திரிகாவும் பவதாரிணி எல்லாரும் செகண்ட் ஒனுக்கே. ஓகே, ஆன் டியூஸ்டே கரெக்ட். இப்போ டவுட்டே இல்லை பார்த்தீங்களா? ஒரு ஜஸ்ட் ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். குரலரசன் நீங்கள் கொஸ்டின் நம்பர் போடல. இன் ஃபார் ஃபர்ஸ்ட், ஆன் ஃபார் செகண்ட்.
Dash Father's Day, I will give a nice present to my father. Anbe Sivam, on. Second one is right. Kuralarasan, second one on putting it. Correct. Meena Ratnam, third one. கொடுத்துட்டாங்க. Others கொடுங்க. Fourth one. கொடுத்துட்டாங்க மீனா. Third one on. On Father's Day. So, இதே தான் Christmas Day, New Year's Day. Okay? New Year's Day. இந்த மாதிரி டேவா இருந்தால் on. அதே கிறிஸ்மஸ் நியூ இயர் நோட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்மஸ் நியூ இயர் மட்டும் கொடுத்தாங்கன்னா at. ஏன்னா இது அந்த பிக்சரில் இல்லை, பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இது இல்லை. ஸோ திஸ் வி கன்சிடர் டு பி ஈவெண்ட்ஸ். ஸோ ஈவெண்ட்ஸாக எடுக்கிறதுனால அந்த டே இல்லாமல் கொடுத்தாங்கன்னா at போடுங்க, டே கொடுத்தாங்கன்னா on. Yes, all of you are right. Fourth one at, third one on. Because இதில் அது கொடுக்கல, அதனால அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். Next, I get up early dash the morning and have a period whenever it is given as a period. Correct. Robin, Daisy, Abhinaya, Alfashian, Varsha, Kuralarasan, Kezia. At is right for fourth one. Fifth one, Meena says in. Others? Soni Sarvesh, UK, Anbe, Sivam, Robin, Kezia எல்லாரும். மீனா சிக்ஸ்த் ஒன்று கொடுத்துட்டீங்க. எஸ், இன் த மார்னிங். ஸோ ஒரு பீரியடாக இன் த மார்னிங், இன் த ஆஃப்டர்நூன், ஓகே, இன் த ஈவினிங் வரும். இதுக்கு வந்து at. இது ஏன் at noon சொல்கிறோன்னா எக்ஸாக்ட்லி 12 noon, புரியுதா? அதனால் அதே மாதிரி at night, because we are talking about 12 o'clock night. Okay, so fifth one in the morning எல்லாரும் correct. Sixth one at noon. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, in the afternoon. Okay, at night, at noon, at lunch. ஏன்னா அது எக்ஸாக்டாக அந்த 12 midnight 12 noon நம்ம சொல்கிறதுனால அது at noon, at lunch அப்படி வரும். நம்ம ஃபிக்ஸட் ப்ரெப்போசிஷன் தனியாக பார்க்கலாம். இது வந்து only with respect to time. Sarah would like to get a nice pink dress dash her birthday. இப்போ நிறைய பேர் நம்ம என்ன சொல்ல போகிறோம், for her birthdayன்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் இந்த பர்த்டே இங்கே நமக்கு அந்த ஆப்ஷனே நம்ம இங்கே கொடுக்கல. கொடுத்தாலும் இனிமேல் உங்களுக்கு தெரியணும், டே இருக்கிறதுனால இட் இஸ் ஆன் ஹர் பர்த்டே. இஸ் தட் கிளியர்? இங்கே ஃபார் கொடுத்துருந்தா சில பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். பர்த்டேன்னு இருக்கும் பொழுது ஆன் ஹர் பர்த்டே. கரெக்ட். செவன்த் ஒன் on. My father sometimes comes home late at night. Yes. So I am looking at all of your answers. So seventh one is on, eighth one is at. Ma'am, when we can expect LIC assistant notification? Dravid? See, Dravid Hussain, so I am not sure about it, but நீங்கள் வந்து எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அந்த எல்ஐசி அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஒரு ஷார்ட்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ உங்களுக்கு அது பெல்லை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, எனிவே I'll just ask. நேற்றுக்கு யாரும் கேட்டிருந்தாங்க, ஜோ ஆல்ட்ரன் வந்து ஐடிபிஐ ரிசல்ட் கேட்டிருந்தாரு. ஸோ ஐ ஜஸ்ட் என்கொயர்ட், இட் இஸ் நாட் நோன், இன்னும் 1 month ஆகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, in 2015 year. ஸோ இயர்னு வரும் பொழுது in 2015, 9th one. Correct, all of you. எல்ஐசி அசிஸ்டன்ட் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக வரும் டிராவிட், கண்டிப்பாக எல்ஐசி அசிஸ்டன்ட் வரும். பட் எக்ஸாக்டாக எங்களுக்கு இன்னும் அது எப்போங்கிற இன்ஃபர்மேஷன் வரல. த மொமெண்ட் வி கெட் இட் வி வில் அனௌன்ஸ் இட் ஆன் தி இன் தி ஷார்ட்ஸ்.
on the April 23. இங்க வந்து emphasis is on the date, அதனால on. ஸோ இனிமேல் கன்ஃபியூஷனே வரக்கூடாது. இப்போ யூ நீட் டு, இப்போ நம்ம எம்சிக்யூ பார்த்தோம், பட் அதே எம்சிக்யூ தான் இன் ஆன் ஆட். ஸோ யூ நீட் டு, நீங்கள் ஃபுல் சென்டென்ஸ் கொடுக்க வேணாம், எனக்கு பிளாங்க்ஸ்க்கு மட்டும் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த மீட்டிங் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் at 10 o'clock in the morning. At in, correct Meena? So othersக்கும் உங்களுக்கு புரியும் இல்லையா? At 10 o'clock in the morning. Priya, Paul, Shobs, Aarti, UK, Pavadarni, Meena, Nagaraj, Soni, Tamil, Sudarshan, Priya, Darshini, Ramachandrika, Alphasian, correct. Sweta, Rajashri, Niti, Kalai. எவ்வளோ பேர் ஆன்சர் போடுறீங்க, எவ்வளோ கரெக்டான ஆன்சர்ஸ் இப்போ வருது இல்லையா? அடுத்தது தமிழ், யூகே, ஆர்த்தி, பிரியா, பவதாரிணி, சேக்ரெட், எல்லாருமே on June 5 is right. Next, look, Phoebe is having toast and coke dash. I want to see the lions dash lunchtime. So tomorrow we will do some error spotting based on this prepositions of time. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, மேம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேம், மொக்கையாக இருக்குது மேம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அங்கே வர்ற சென்டென்ஸ் இதே தான் நம்ம அங்கே அப்ளை பண்ணணும். ஸ்மாலர் டைமா, மிடில் டைமா, இல்லை லாங்கர் டைமான்னு. கரெக்ட். அட் த மொமெண்ட். ஓகே, இந்த அட் த மொமெண்ட், இந்த மொமெண்ட், இது ரெண்டுமே யூ கேன் ஸ்வாப், நோ ப்ராப்ளம். ஏன்னா இது யூஎஸ் இங்கிலீஷ், யூகே இங்கிலீஷ், அவ்வளோதான். ஓகே, இது ரெண்டுத்துல ஏதானு வர மாதிரி தான் நாங்கள் அங்கே கொடுத்துருப்போம். அட் த மொமெண்ட்டும் சொல்லலாம், இந்த மொமெண்ட்டும் சொல்லலாம். ஓகே, அட் லஞ்ச் டைம். கரெக்ட். பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க விஜய். 50 hours மேரத்தான் ரெக்கார்டட் வீடியோ இப்போதைக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நாட் நவ், ஐ திங்க் அது ஏதோ ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. வில் see. Benjamin feels very tired dash. Theo and Liam will be in Hawaii dash July. யூகேவும் கேட்குறீங்க. 50 hours ரெக்கார்டட் வீடியோ எங்களுக்கும் இன்னும் ஒன்றும் சொல்லலை. மீனா, சுதர்ஷன் இவங்கெல்லாம் ஆன் ஃப்ரைடேஸ். அகெயின் இதில் வந்து எப்படின்னா யூஎஸில் இந்த மாதிரி ஃப்ரைடேஸ், சண்டேஸ்னு ரெகுலராக சொல்கிறதுக்கு ப்ரிப்போசிஷனே இல்லைன்னு ஒரு தியரி இருக்குது. பட் நம்மளோடதுல ஆன் ஃப்ரைடேஸ், ஆன் சண்டேஸ், இன் ஜூலை, மந்த்ஸு இயர்ஸுக்கு இன், டேஸ் அண்ட் டேட்ஸுக்கு ஆன். நெக்ஸ்ட், what does Hannah like doing dash her free time? People play practical jokes on each other dash April Fool's Day. Sixth one, Anbe, Sivam, Kurlarasan, Suganti, Varsha, Tamil, Alphasian, Soni, Sri, Nandini, UK, Laro. In for in July is right. Seventh one, period. Correct. Meena, Sudarshan எல்லாம் ரெண்டுத்துக்கும் போட்டீங்க. In her free time. இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பீரியட் அப்படின்னு பாருங்க. அப்போ இன்னுன்னு உங்களுக்கு வந்துடும். ஆன், ஏன்னா இது ஃபூல்ஸ் டே, டேவை நம்ம சொல்கிறோம், அதனால ஆன். ஸோ இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்லேயும் அதே தான். நமக்கு அங்கே டேட்டுக்கு சொல்கிறோமா இல்லை அங்கே மந்த்துக்கு சொல்கிறோமா அப்படின்னு பார்த்தா மந்த்தை எம்ஃபசைஸ் பண்ணால் இன், டே ஆர் டேட்டை எம்ஃபசைஸ் பண்ணால் ஆன். அங்கே புரிஞ்சுக்கிறது தான். It is dangerous to go out here dash 20 August.
at night. At night on 20th August. Meena, Sony, Shobs, Sudarshan, Alfashian, Purnima, Suganti, Varsha, Priyadarshini, Anbe, Sivam, Kuralasan, Sweta, Daisy, Tamil, Gayatri. Mithu, enna fast answer kudukreenga? Superb, superb. Ninth and 10th answer. UK Pavadarani, Gayatri, Rajasriniti, Meena, Sudarshan, fire. இன்னைக்கு எல்லாரும் அப்படியே நல்லா புரியுது இல்லையா? இது ஆன்சர்ஸும் நல்லா வருது. அன்பே சிவம் 11th and 12th. பிரகாஷ் 9th and 10th கொடுத்துட்டீங்க. கரெக்ட். ஷோப்ஸ் வந்து இன் ஸ்ப்ரிங். கரெக்ட். சுகந்தி ஷோப்ஸ் எல்லாம் இன்னு கொடுத்துட்டீங்க 11th. And get a good job in 2018 year. Yes, Priya, Kazia, Ramachandrika, Priyadarshini, UK, Tamil. So, ரெண்டுமே 11th and 12th in. Correct. Yes, 13, 14, 15 முடிச்சிட்டு நம்ம editorial பார்க்கலாம். Jaden and Lexi met dash a cold and snowy day. Correct. Shweta, Kezia, Prakash, Priyadarshini, Alfashi and Sudarshan. 11th and 12th in. இப்போ 13, 14, 15 முடிச்சிட்டோம்னா நம்ம இன்னைக்கு editorial போலாம். நாளைக்கு in, on, at with respect to places. And ஒரு editorial ஏதானு editorial or உங்களுடைய exact previous year questionsல எதுலையானோ இந்த மாதிரியான in, on, at இருக்கிறத error spotting I'll bring. Jaden and Lexi met. Shobs வந்து 13th. On ன்னு போட்டிருக்கீங்க. On a cold and snowy day. ஒரு on that day. On that day. இப்போ இதில் கொஞ்சம் எல்லாரும் at போட்டிருக்கீங்க. ஓகே 14th தான் at. Correct. Some people wake up at sunrise. Correct. I think people will travel by flying cars in the 22nd century. இப்போ இந்த இடத்துல அந்த லாஸ்ட் ஒன் இன் த the 22nd May அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே ஆன் வரும். On the 22nd May. In May. In the 22nd century. புரியுதா? ஸோ அங்கே பின்னால் என்ன வருதோ அதற்கேற்ற மாதிரி அந்த இன், ஆன், at அப்படி வருது. ஓகே, we'll go to today's editorial. பார்க்கலாம். இதுலேயுமே வந்துட்டு நமக்கு ஏதானும் இந்த வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இருக்கும், நம்ம நோட் பண்ணியிருக்க மாட்டோம். டுடேஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் இஸ் அபவுட் ஃபிஸ்கல் பேட்டில். ஸோ நம்ம அந்த ஃபிஸ்கல் இயர் கேட்டோம், ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு பார்த்துருப்போம். இப்போ பாருங்கள் ஃபிஸ்கல் பேட்டில். சி ஃபிஸ்கல் இயர் அப்படின்னு சொல்லும் பொழுது பீரியட் ஆஃப் 12 months decided by the respective organizations ன்னு பார்த்துட்டோம். ஃபிஸ்கல் இயர். Fiscal as such அப்படின்னு பார்த்தீங்கன்னா relating to government revenue especially taxes, அதுதான் fiscal. ஸோ fiscal battleனா உங்களுக்கு தெரியும் சண்டை. இந்த சண்டை எதுக்குன்னா with respect to taxes relating to government revenue and taxes revenueல இருக்கக்கூடிய battle. ஸோ என்ன battleன்னு பார்க்கலாம். ஓகே, Kerala's suit raises questions அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் திஸ் கேரளாஸ் suit அப்படிங்கிற பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கலாம். suit மீன்ஸ் கேஸ். A legal case is called a suit. Is that clear, UK? Legal case. Kerala's case against the center. ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதுங்கிறது இன்னையோடைய நியூஸ். ஓகே, இந்த பின்னணி நமக்கு தெரியணும்ல. Kerala had filed a suit against the center under Article 131 of the Constitution contesting the union's norms on borrowing limits. அதாவது சென்டர் என்ன சொல்லுதுன்னா borrowing limits, ஒரு ஸ்டேட்டும் borrow பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் தாண்டுச்சுன்னா அடுத்த வருஷம் அதை அட்ஜஸ்ட் செய்யணுங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் 131 கொடுக்குறத
கேரளா இப்போ ஃபைட் பண்ணியிருக்கு, ஹைலைட்டிங் த யூனிக் ஃபினான்ஷியல் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் த ஸ்டேட். ஸோ எங்களுடைய ஸ்டேட்டோடைய ஸ்ட்ரக்சர் ஃபினான்ஷியலாக இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட், அதனால் அது எங்களுக்கு அப்ளை ஆகாதுங்கிற மாதிரி அவங்க ஒரு சியூட். இது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அபவுட் தி ஜிஎஸ்டி ரெவென்யூ ஷேரிங் பிட்வீன், அதாவது போரோயிங் ஃப்ரம் த சென்டர். டாக்ஸஸ் இவங்களுக்கு பத்தலைன்னா டெஃபிசிட்னா சென்டர்கிட்டேருந்து பாரோ பண்ணுற விஷயம். The Supreme Court on Monday refused to grant interim relief to the Kerala government. இதை நான் படிக்க தேவையில்லை. ஸோ ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டேட்ஸ்னா ஆல் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் கேரளா, கரெக்ட் கசியா, கரெக்ட். இப்போ இப்போ அதாவது அவங்க இவங்க கேரளா வந்து சூட் போட்டிருக்காங்க, ஆனால் இவங்க சொல்கிறது என்னன்னா எல்லா ஸ்டேட்ஸும், கரெக்ட், புரியுதா, எல்லா ஸ்டேட்டோடைய ரைட் டு பாரோ, சென்டர்ஸ் பவர், சென்டர் வந்து ஒன்று தான், ஓகேவா, கரெக்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் அது கிராண்ட் பண்ணாமல் இந்த கேஸை ஒரு பெஞ்சுக்கு, லார்ஜர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு போட்டுட்டாங்க. ஓகே, ஸோ அதோடைய விஷயத்தை தான் இப்போ பார்க்குறோம், ஓகேவா. ஸோ அது என்ன சொல்கிறாங்க, ஒரு கோர்ட் வந்து என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் கோர்ட்டு, if a state overutilizes its borrowing powers in a fiscal year, there could be a corresponding reduction in the அடுத்த வருஷம் இவங்களுடைய borrowing குறையும் to that extent அப்படிங்கிறாங்க. இதை இவங்க கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க கேரளா. இன்டரம் அப்படின்னால டெம்பரரி, இன் பிட்வீன், ஓகே, இன்டரம்னா இன் பிட்வீன், நடுவில் டெம்பரரியாக ஒரு ரூல் கொடுக்கறதுக்கு பேர் interim. எதுவுமே பட்ஜெட், டெம்பரரி பட்ஜெட் கால்ட் interim budget. ஸோ கேரளாஸ் suit, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு ஸ்டேட், raises questions on states right, எல்லா ஸ்டேட்டுடைய ரைட் டு borrow and centers power to limit the borrowing capacity அப்படிங்கிறது தான் இன்னையோட எடிட்டோரியல். ஓகே, the Supreme Court of India order referring a suit filed by Kerala challenging the center's decisions. Center என்ன decide பண்ணியிருக்காங்கன்னா, curtailing its borrowings, curtailingனா limiting, controlling, okay, to a constitution bench is a welcome development. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இதை ஒரு லார்ஜர் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு இந்த கேஸை கொண்டு போயிருக்கிறது வரவேற்கத்தக்கது அப்படின்னு எடிட்டோரியல் சொல்லுது. என்ன கேஸு, கேரளா சென்டருக்கு அகெயின்ஸ்டாக ஃபைல் பண்ண அந்த கேஸ் எதற்காக பண்ணியிருக்காங்க, கர்டைலிங் த borrowings. இவ்வளவு தான் நீங்கள் borrow பண்ண முடியும். இதை நீங்கள் எக்ஸீடு செஞ்சீங்கன்னா அந்த ஆர்டிக்கல் படி அடுத்த இயர்ஸ் எல்லாம் அது குறையும் அப்படிங்கிறாங்க. The court declined to grant an interim order. interim order இப்போ நடுவில் இதுக்காக ஒரு ஆர்டர் நாங்கள் கொடுக்க முடியாது, டெம்பரரி ஆர்டர் கொடுக்க முடியாது டு ரீஸ்டோர் த பொசிஷன், புரியுதா. ஸோ இதுக்காக நடுவில் ஒரு ஆர்டர் கொடுக்க முடியாது, இதை இன்னொரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு தீர விசாரிக்கட்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. பொசிஷன் prior to the, இப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, prior than வராது, prior to the imposition of borrowing limits by the center. இதுக்கு முன்னால் அவங்க borrowing limits கொடுத்துருக்கிறது விஷயத்தை வந்து இப்போ தடுப்பதற்கு இப்போ டெம்பரரியாக ஒரு ஆர்டர் கொடுக்க முடியாது. But the referral will give a larger bench an opportunity to examine the extent to which the union government may regulate a state's borrowings. State's borrowings. ஸோ அவங்க வந்து நடுவில் இதுக்காக இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நடுவில் ஒரு ஆர்டர் கொடுக்க முடியாதே தவிர, இதை ஒரு லார்ஜர் பெஞ்சுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க தீர விசாரிப்பாங்க டு எக்ஸாமின் எந்த அளவுக்கு த எக்ஸ்டென்ட் டு விச் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய borrowings what to say, borrowings regulate, it is not control. எந்த அளவுக்கு ஸ்டேட்ஸ் borrow செய்யக்கூடாதுங்கிறத இவங்க நல்லா தரவா செக் செய்யலாம். ப்ரையர் தானே சொல்லக்கூடாது, யூகே ப்ரையர் டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
The litigation என்ன? Legal case is much more than a tussle. Tussleனா ஒரு முடிச்சு, ஓகே, ஒரு சண்டை. ஓகே, இது வந்து இந்த வெறும் over the center's charge of fiscal mismanagement against the left front regime in the state. அதாவது கேரளாவில் லெஃப்ட் ஃப்ரண்ட்டோடைய கவர்மெண்ட் தான் இருக்குது. வாட் இஸ் லெஃப்ட் ஃப்ரண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சென்டர் ஸ்டேட்டுக்கு உரிய வாட் இஸ் ஏ பாரோயிங்ஸுக்கான ஒரு சின்ன மோதல் இல்லை, டசில் இல்லை. இது ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் இட் இஸ் தி லெஃப்ட் ஃப்ரண்ட் வர்சஸ் சென்டர் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. வாட் இஸ் லெஃப்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா சோஷலிஸ்ட் பார்ட்டி. Okay, the Socialist Party after elections in 1977, 82ல ரெண்டாக பிரிஞ்சிட்டாங்க. ஒன்று வந்து வெஸ்ட் பெங்கால் சோஷலிஸ்ட் பார்ட்டி, இன்னொன்று டெமோக்ராட்டிக் சோஷலிஸ்ட் பார்ட்டி. ஸோ இவங்க சேர்ந்தது தான் லெஃப்ட் ஃப்ரண்ட். இஸ் இட் கிளியர்? ஸோ லெஃப்ட் ஃப்ரண்ட்னா இந்த சோஷலிஸ்ட் பார்ட்டி. அந்த சோஷலிஸ்ட் பார்ட்டியும் ரெண்டாக பிரிஞ்சவங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் லெஃப்ட் ஃப்ரண்ட். அதோடைய எப்போவுமே பார்த்தீங்கன்னா சோஷலிஸ்ட் பார்ட்டி கவர்மெண்ட் தான் இதில் இருக்கும் கேரளாவில். ஸோ இது வந்து வெறும் இந்த ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட், டாக்ஸ் ரெவென்யூவோடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி இந்த பார்ட்டி. The court has recognized that it is also a constitutional question on center-state relations. So, court என்ன சொல்கிறாங்க? இது வெறும் இந்த borrowings, taxes பற்றினது இல்லை. It is about the relationship, friendly relationship between center-state. An apparent conflict between efforts to maintain the country's fiscal health on the one hand. இது என்ன? ஒரு பக்கம் வந்துட்டு there is a conflict. ஓகே, இந்த ஃபிஸ்கல் ஹெல்த், அதாவது இந்த ரெவென்யூவை ஒரு ஹெல்த்தியாக அப்ரோச் செய்யறதுக்கு, மெயின்டைன் த கண்ட்ரீஸ் ரெவென்யூ ஹெல்த்தியாக வைக்கிறது ஒரு பக்கம்னா, அண்ட் மூவ்ஸ் தட் அண்டர்மின் த ஃபிஸ்கல் ஸ்பேஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆன் த அதர். வெரஸ் ஸ்டேட்ஸுக்கு இந்த ரெவென்யூவை ஹெல்த்தியாக டீல் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ், அவங்க டீல் பண்ணுறதுக்கு இது ஒரு கான்ஃப்ளிக்டாக இருக்குது. ரெண்டு பக்கமாக கான்ஃப்ளிக்ட் இருக்குது சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு. ஒன்று கண்ட்ரீஸ் ஃபிஸ்கல் ஹெல்த், இன்னொன்று ஸ்டேட்டுடைய எல்லா ஸ்டேட்ஸுடைய ஃபிஸ்கல் ஸ்பேஸ். அந்த ரெவென்யூவை அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு. கர்டெய்லிங், டு லிமிட், டு மேக் சம்திங் ரெடியூஸ். கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு தெரியும், அது the law under which state or center is governed. Interim, an intervening time, interval, meanwhile, temporary, prior, இதற்கு முன்னால். litigation, court of law, அதேதான் suit. ஓகேவா? tussle, as I told you, மோதல். okay, undermine, to discourage, undermine, to discourage. So state உடைய விஷயத்தை அது undermine பண்ணுது. At the heart of this dispute is article 293. So இந்த சண்டையில் மெயினாக டீல் பண்ணுறது article at the heart of. அப்படின்னா இதற்கு முக்கியமான விஷயம் என்னன்னா article 293, which confers executive power on the states to borrow money within limits prescribed by the state legislature. So இந்த confers on fixed preposition புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த ஆர்டிகல் 293 அந்தந்த ஸ்டேட்டுக்கு borrowing பவரை கொடுத்துருக்கு ஒரு லிமிட்டோட. It also allows the union to extend loans and guarantees to the states. So union அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லோன்ஸ் கொடுக்கலாம் and guarantees to the states, and requires the center to give its consent and impose conditions for states to raise further loans. So loans கொடுக்கலாம், அதுக்கு guarantee கொடுக்கலாம், அதையும் தாண்டி சில கண்டிஷன்ஸ், அவங்க லோன்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 293. okay, while earlier ones are outstanding. earlier கடன், earlier onesனா என்ன? முந்தைய கடன் எல்லாம்
அவுட்ஸ்டாண்டிங் இன்னும் திரும்ப கொடுக்கப்படாத இருக்கும் பட்சத்தில் ஃபர்தர் லோன்ஸுக்கு சில கண்டிஷன்ஸ் போடலாம். புரியுதா? ஏர்லியர் ஒன்ஸ் முந்தின கடனெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் திரும்பப்படாமல் இருக்கும் பொழுது இவங்க ஃபர்தர் லோன்ஸ் எடுத்தாங்கன்னா சென்டர் கேன் கிவ் கன்சென்ட் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 293. தேங்க்யூ ஸ்வேதா ஃபார் த பைரோ. Kerala contends that the article does not confer on the center. இப்போ Kerala contends na confronts, challenge, அது எதிர் சொல்வது என்னன்னா center any power to regulate all state loans. ஸோ எல்லா ஸ்டேட் லோன்ஸுக்கும் இது கொடுக்கலன்னு கேரளா ஸ்டேட் சொல்லுது. And that it can impose conditions only on borrowings from the center. ஸோ அது என்ன சொல்லுது, ஆர்டிகல் 293 வந்து எல்லா ஸ்டேட்டோட லோன்ஸும் இந்த ஆர்டிகல் 293 வராது, சென்டர்லேருந்து வாங்குகிற லோன்ஸுக்கு மட்டும்தான். அதுதான் இப்போ இந்த சூட்டோடைய ஹார்ட். Kerala also challenges the union's decision to include borrowings by state-owned enterprises. அதாவது ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைசஸ், பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, அதோடைய கடனையும் இப்போ சென்டர் வந்து இதுக்குள்ளே கொண்டு வருது. அதை இது சேலஞ்ச் பண்ணுது. சேலஞ்சுனா அதில் வராது. And the liabilities on its public account under its net borrowing ceiling. Okay? Quantified as 3%. A 2018 amendment to the fiscal this act capped na ceiling limit the general government debt or the sum total of the debts of the central and state governments at 60% of the GDP. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸு அவங்களுடைய லோன்ஸு லயபிலிட்டிஸ் இது எல்லாத்தையும் இந்த நெட் போரோயிங் சீலிங்க்கு கொண்டு வராங்க. அதை இது சேலஞ்ச் வராது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய போரோயிங்ஸ் ஃப்ரம் சென்டர் மட்டும்தான் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சூட்டு. ஆர் வி கிளியர்? ஸோ இந்த ஆக்ட் படி ஜென்ரல் கவர்மெண்ட் டெட்டோ இல்லை சம் டோட்டல் ஆஃப் த டெட் ஆஃப் சென்டர் அண்ட் ஸ்டேட் ஷுட் பி 60% ஆஃப் த ஜிடிபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோன் ஆஃப் த பேசேஜ் என்ன? டோன் ஆஃப் த பேசேஜ் வெல்கம் அப்படின்னு கொடுத்தாரா, வெல்கம் டெவலப்மெண்ட். ஸோ இந்த டோன் ஆஃப் த பேசேஜ் இஸ் என்கரேஜிங் அப்படின்னு வரலாம். இஸ் இட் கிளியர்? So confers, so confer on எப்போவுமே வரும். Yes, give contents na challenge or to argue. Again confer கொடுத்துருக்காங்க. Liabilities கடன், capped, ceiling, top covered in the way mentioned. Daisy, thank you for the pyro. இப்போ வாங்க match the following of yesterday's. செய்யலாமா? Thank you, Shweta, Nandita. Yeah. Can we start doing the match the following of yesterday's? So, yesterday actually network issue nala namba match the following miss panito. So, do you think this prepositions was helpful? Tomorrow, in, on, at with respect to place, location we will do. Okay, robust. What is the meaning of robust? Meena solitanga. 1, correct. Robust means strength or vigorous. Compliances. Ramachandrikaவும் சொல்லிட்டாங்க. Compliances. Master column என்னன்னா எதெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ அதை ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. கெசியாவும் A5. Yes. Uptick 1, correct. 1C, uptick na an increase, correct. Kartika F3, overall, correct. Compliance B7, Ramachandrikava yaar கேட்டிருக்கீங்க? Compliance 7, B7, C1, (5A), E6, correct. Buoyant, E6, F2, F3,
build on, D, 2D, 2D, yielded, G4, okay, E6. இப்போ interim கேட்டிங்களே, interim, E6, G4, D2, correct, all of you. Interim, H11, temporary or provisional arrangement, slips, slips, I13, a mistake, நழுவுவது, விடுவது, stem, J8, to develop, screws, to fasten something, H11, correct, Meena, Shobs, Mittu, Kazia, correct, H11, I13, correct, M9, M, fraudulent, yes, M9, J8, L is 10, L10. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பிளான்ட்டோட பார்ட் மட்டும் இல்லை, அதையே வந்துட்டு லைஃப்பில் ஒரு டெவலப்மெண்ட் வென் இட் கம்ஸ் டு டெவலப் ஆர் கம் ஃப்ரம் சம்திங்க்கு நம்ம யூஸ் செய்கிறோம். ஓகே, ஸோ டுமாரோ வி வில் கண்டினியூ வித் திஸ் prepositions with respect to places as well as இதே மாதிரி இப்போ confer on பார்த்தோம் இல்லையா, ஸோ அது வந்து ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன். ஸோ ஒரு ப்ரிப்போசிஷனாக நம்ம, ஏன்னா இது இங்கிலீஷ் ஃப்ரம் த ஸ்க்ராச் பார்க்குறோம், அண்ட் எனிவே vocabulary அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி நம்ம எடிட்டோரியல் பார்க்குறோம். ஸோ we are what to say, building the foundation as well as on par with the current trend. Okay, I'll meet you all tomorrow with the next concept of prepositions of time, prepositions of location, and tomorrow's editorial. Till then, bye. Thank you. So கொஞ்சம் பைரோ போட்டு விடுங்க, and whether it is useful அப்படின்னு போட்டு விட்டுட்டு we'll close the session. Thank you.